ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். காலை 6:05 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி வளர்ப்பிறை சதுர்த்தி திதி மாலை 3:46 வரை, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்பம் மற்றும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சிறப்பான விநாயக சதுர்த்தி நாள். இன்று சதுர்த்தி விரதம். விநாயக பெருமானை வழிபட்டு அபிஷேகம் ஆராதனை செய்து வந்தால் இன்றைய நாளில் நீங்கள் எண்ணியது யாவும் நிறைவேறும். இன்றைய நாளில் வீட்டில் இனிப்பு பண்டங்கள் செய்து பூஜை மற்றும் வழிபாடுகள் விநாயக பெருமானுக்கு செய்து வழிபட இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பான நாளாகவும் நினைத்த காரியம் நிறைவேறும் விதமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலத்தில் செய்யும் நல்ல செயல்கள் யாவும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டி உள்ளது. குளிகை காலத்தில் ஒரு பொருள் வாங்கினால் அதை மறுபடியும் வாங்கலாம். இன்றைய நாளில் குளிகை காலத்தில் கடன் வாங்கினவர்கள் அதை இன்று ஒரு 100 ரூபாயாவது கொடுத்தால் விரைவில் அந்த கடன்கள் நிவர்த்தியாகும். அதனால் நல்ல செயல்களை மட்டும் குளிகை காலத்தில் செய்வது மிகவும் சிறப்பாகும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இன்று சிறப்பான நாளாகவும் இருக்கும். தனவரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஆலய பணிக்காக இன்று உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகும். இன்று அனைத்து காரியத்திலும் இன்று முன்னின்று சிறப்பாக செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். வரவும் அதிகமாக நிறைந்த நாளாக, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சிறப்பான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி தரும் நாளாகவும் இருக்கும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அதனால் நீங்கள் நினைத்தது யாவும் இன்று நிறைவேறும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஆலய வழிபாடுகளால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திடீர் சுப செய்திகள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். என்று நீங்கள் நினைத்தபடி புதிய நபரின் தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அத்துடன் செவ்வாயும் உள்ளதால் பூமி சம்பந்தமாக நற்செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் திடீர் சுப செலவுகள் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். புதிய பொறுப்புகள் உங்களது கைக்கு வந்து சேரும். திடீரென்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுபமாகும். குடும்பத்தில் தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு.
பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மிதுனராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் தனவரவு மிகுந்த நாளாகவும் வியாபாரிகளுக்கு அதிகமான லாபம் இருக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் யாவும் சுபமாகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் கைக்கு வந்து சேரும். வாகனம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும். திடீரென்று வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வெளியூரிலிருந்தோ நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் பெண்களால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் தனவரவும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. பூமி லாபம் உண்டு. வாகன லாபம் உண்டு. வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று நிறைந்த லாபமும் கிடைக்கும். மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளியூரிலிருந்து நற்செய்தி கிடைக்கும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்றே சாதகமான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி நிறைந்த நாளாகவும் தனவரவு மிகுந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். அத்துடன் உங்களது ராசியில் சுக்கிரனுடன் புதனும் உள்ளார். தனவரவு அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் இன்று புதிய தொழில் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய நற்செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது குடும்பம் வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அரசியல் சம்பந்தமாக புதிய பொறுப்புகள் கைவரும். குடும்பத்தில் முன்னின்று காரியங்களை நடத்துவீர்கள். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் கனவு பலிக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். தனவரவுடன் வியாபார லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருள்கள் இன்று நீங்கள் வாங்குவீர்கள். திடீர் அதிர்ஷ்டமும் தனவரவும் நிறைந்த நாளாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கடன் சம்பந்தமாக ஏற்பட்ட தொல்லைகளுக்கு இன்று நிவர்த்தி உண்டாகும். ஆலய வழிபாடு செய்வதும் விநாயகர் பெருமானை வழிபடுவதும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களது செயல்கள் யாவும் மற்றவர்களுக்கு சற்றே நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். உங்களுக்கும் இன்று தனவரவும் அதிகமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறையும். அரசு சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இணைய பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களது வீட்டிற்கு இன்று சிறப்பு விருந்தினர் வருகையால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணியது நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் எதிர்பார்த்த உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்று அனைத்து செயல்களும் நன்றாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். உங்களது ராசியிலே சூரியனுடன் கேதுவும் உள்ளார். அத்துடன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே செவ்வாயுடன் சந்திரன் உள்ளார். என்று உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு மாலை 7 மணிக்கு மேல் சந்திரன் பிரவேசிக்கிறார். அதனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்தபடி நீங்கள் நினைத்த காரியமும் நிறைவேறும். வரவேண்டிய பணமும் உங்களது கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட துயரங்களுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் பிரச்சனைகள் உங்களை அலட்டிக் கொண்டு இருப்பது இன்றுடன் அது மாறிவிடும். திடீரென்று செய்கைகளில் தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். அது இன்று
உங்களது ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் அப்படி சில பிரச்சனைகள் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்கும். குருவின் பார்வையும் உள்ளதால் இன்று உங்களுக்கு அனைத்தும் சுப பலனாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் மாலைக்குள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக புதிய முயற்சிகள் யாவும் கைகூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் மாறும். கூட்டுத் தொழில் சிறப்பாகவே இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் கேதுவும் உள்ளார். தந்தையாரால் ஏற்பட்ட மனத்துயரங்களுக்கு மாற்றம் உண்டாகும். பரம்பரை தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். தனவரவு அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் தீரும். பிள்ளைகள் வழி நற்செய்தி கிடைக்கும். பிள்ளைகளால் தனலாபமும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். குடும்ப சம்பந்தமாக ஏற்பட்ட சொத்து தர்க்கங்கள் நீங்கிவிடும். சொத்து உங்களது கைக்கு வரும் விதமாக இனிய நற்செய்திகள் கிடைக்கும். என்று குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் மனதிற்கு நிம்மதி இல்லாமல் தவிக்கும் தம்பதியினருக்கு குடும்பத்தில் இனிய செய்தி வந்து சேரும். அதனால் இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் இருக்கும் சந்திரனால் இன்று செலவுகளும் அதிகமாகும். சுப செலவுகளும் அதிகமாகும். ஆன்மீக நாட்டமும் அதிகமாகும். ஆலயங்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று மாலை 7 மணிக்கு மேல் சந்திரன் உங்களது ராசியிலேயே பிரவேசிக்கிறார். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனுடன் புதனும் உள்ளார். லாபஸ்தானத்தில் சூரியனுடன் கேதுவும் உள்ளார். தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தந்தையாருக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். அவரின் சொத்து உங்களது கைக்கு வரும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தந்தையாருக்காக இன்று சில காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். வாகன சம்பந்தமாக உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் கிடைக்கும். தனவரவு கூடும் நாளாக இருக்கிறது. தொழிலில் ஏற்பட்ட சறுக்கல்கள் யாவும் நீங்கிவிடும். மனதிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். எதிரி தொல்லைகள் நீங்கிவிடும். தனவரவும் அதிகமாக இருக்கும். வியாபார லாபம் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக உதவியும் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து செய்து வந்த காரியங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்று விநாயக பெருமானை வழிபட்டு வணங்கி வந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனுடன் கேதுவும் உள்ளார். எதிர்பார்த்த உதவி தந்தை வழி உங்களுக்கு வரும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். வியாபார விஷயமாக சில புதிய ஒப்பந்தங்கள் கைவரும். வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் அதற்கான உதவியும் தனவரவும் உங்களை வந்து சேரும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ஆலய திருப்பணிகளுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக பெரியவர்களின் தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியும் நிறையும். சிறு சிறு மனக்குமரல்கள் மன சங்கடங்கள் உங்களை அலட்டிக் கொண்டே இருக்கும். உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக சற்று மன வருத்தம் கொள்வீர்கள்.
புதிய முயற்சிகளில் ஈடுபட்ட உங்களுக்கு அது தொடர்பாக சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். உங்களது முயற்சியால் இன்று அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். வெளியூரிலிருந்து நினைத்த காரியமும் தனவரவும் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ஆலய வழிபாடு செய்வதும் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வணங்குவதால் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவே உங்களுக்கு இன்றைய நாளில் நடக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் பெருகும். வியாபார விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த உங்களது ஆசைகள் நிறைவேறும். பூமி சம்பந்தமாக எடுத்த காரியம் இன்று வெற்றியாகும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த கெடுபிடிகள் மாறி உங்களுக்கு சாதகமாக வரும் என்பதற்கான செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபபலனை அளிக்கும். உறவினர்களின் வருகையும் செலவுகளும் சற்று அதிகமாக இருந்தாலும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் உள்ளார். பாக்யஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானத்திற்கு மாலை 7:21 மேல் சந்திரன் பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுக்கு மாலைக்கு மேல் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு கூடும் நாளாக இருக்கும். மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். புதிய முயற்சிகள் யாவும் கைகூடும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட தர்க்கங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நாட்பட்ட காரியங்கள், இது போன்ற பலவிதமான பிரச்சனைகளால் உழன்று தவிக்கும் உங்களுக்கு அது தீருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். வேலையில்லாமல் தவித்த உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சுப பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணமாகாமல் நிற்கும் பெண்ணோ அல்லது ஆணோ அவர்களுக்கு திருமண செய்தியும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆலய பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவியும் நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தாயாரால் ஏற்பட்ட மன வருத்தம் மாறும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகி மனதிற்கு நிம்மதி பிறக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இணைந்துள்ளார். காலையிலிருந்து மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. மனக்கவலைகளும் குமுறல்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதை செய்தாலும் உங்களிடம் குறையும் குற்றமும் காண்பதற்காக ஒரு கூட்டம், அது நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், ஏன் உங்களது மனைவியோ கணவனோ ஆக இருக்கலாம். இதனால் மனசஞ்சலங்கள், மனக்குமுறல்கள், இது போன்ற பிரச்சனைகள் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். அதனால் மனதிற்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீர்கள். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு ஒழுங்காக வராமல் தவிப்பீர்கள். ஒரு காரியமும் உங்களுக்கு வெற்றியாகாமல் சற்றே தள்ளி தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கும். மாலை 7 மணிக்கு மேல் உங்களது அனைத்து காரியங்களும் வெற்றியாகவே இருக்கும். இன்று தடுமாற்றங்கள் மாலைக்கு மேல் உங்களுக்கு மாறிவிடும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மனதிற்கு நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரிடமும் நீங்கள் அன்பாக இருப்பீர்கள். நண்பர்களால் உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். பக்தி அதிகமாகும். இன்று விநாயக சதுர்த்தி என்பதால் பிள்ளையாருக்கு இன்று வழிபாடுகள் ஆராதனை செய்து வர இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றி பெறும். பிள்ளைகளுடனும் குடும்பத்துடனும் இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆலய
திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பது மட்டுமல்லாமல் அதற்காக நீங்கள் அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் இன்று உங்களது கைக்கு வரும். இன்று சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் செலவுகளும் உண்டாகும். மனைவி வழி கணவன் வழி வரவேண்டிய சொத்து கைவரும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். உங்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் கைவரும். அதனால் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். வாங்க வேண்டும் என்று நினைத்த ஆசைப்பட்ட பொருளை நீங்கள் அடைவீர்கள். எதை நீங்கள் நினைத்தாலும் அது வெற்றியாகவே இருக்கும். இன்று மாலை 7:21 மேல் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு மாலை 7:21 மேல் பிரவேசிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். தூக்கம் சற்று சரிவர என்று அமையாது. இரவுக்கு மேல் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வரும். அதனால் மனதில் விநாயகப் பெருமானை நினைத்துவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். அடுத்த நாள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபட வேண்டாம். இரவு நீங்கள் யாரிடமும் எந்த பிரச்சனைக்கும் ஈடுபட வேண்டாம். திடீர் கோபங்கள் வரலாம். திடீர் உடல்நல கோளாறுகள் வரலாம். வீட்டிற்கு அதிகமான செலவுகளும் வரலாம். இன்று அமைதி காப்பது உங்களுக்கு நல்லது. இரவுக்கு மேல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பணம் விஷயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலில் நாட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் சிறு சிறு குழப்பங்களும் உங்களை தேடி வரும். எனினும் யாரிடமும் கலகம் செய்ய வேண்டாம். இரவுக்கு மேல் கணவனிடமோ மனைவியிடமோ வீட்டில் பிள்ளைகளிடமோ பிறரிடமோ வம்பு தும்புக்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.